வந்திருக்கோம் அத்தனை பேர்களுக்கும் குஜாலர்கள் நமக்கு சொல்வது என்னவென்றால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 32 தர்மம் 66 இலக்கியம் 96 அந்தவன் சொல்லக்கூடிய இந்த ராமாயணம் காவியத்தை வாழ்விடுத்தி எழுதியிருக்கின்றார்கள். இந்த ராமாயணத்தை எங்க நடத்தினாலும் எந்த ஊரில் நடத்தினாலும் அந்த ஊர் செழிப்பாக இருக்கும், அந்த ஊருக்கு பெருமை அளிக்கும் என்று எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை ராமாயணத்தை நடத்துவ அத்தனை பேருக்கும் நமஸ்கரித்து மீண்டும் கூறுகின்றோம். ஆடிக்கண்டும் பாடிக்கண்டும் காலத்துக்கு வந்துவிட்டோம் அல்லவா, இறக்கி கொடுங்க. அதனால் இப்பொழுது என்ன செய்ய சத்தமா தாத்தாரத்தை கட்டுவல்ல நம்ம சுவாமியார் அரவணைத்து சுவாமி காலத்திலே சென்று வேட்டையாட வேண்டும். அதற்கு அந்த இடத்துல விளையாங்கி ஒருபடியாக வந்திருக்கின்றோம். அப்படியா? சொல்லேகா, உன் தாயின் ஆணைப்படி உங்களுக்கு ஆணை இப்போது உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் பார்த்திருக்கிறோம். அது என்ன தெரியுமா? அதுதான் கட்டுமான அளித்த. ஆகையா அதை மட்டும் இப்போது உங்களுக்கு கட்டுப்படுத்துகிறது. இது ஒரு மருந்து வாருங்கள். பாப்பா நாக்கு என்ன இருவரும் ஓம் ஹரி ஓம் நாராயண ஹரி ஓம் நாராயண நமஸ்தே. பார்த்தீங்களா? இப்போது கட்டுமான வித்தையும் உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கேன். இனியும் உங்களை யாரும் தெரியல. ஆகையா நீ என்ன செய்கின்றீர்கள்? காட்டு மிருகங்களுக்கு வேட்டையாட சென்றால் கொடுத்துள்ளவளை இந்த மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாட வேண்டும். அன்பாக பழகுகின்ற மான் முயல் போன்ற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடக்கூடாது. புரிகின்றதா? அது மட்டுமல்ல லவா உதா உதா நீ என்ன செய்கின்றாய்? அன்னைக்கு வேண்டிய கனி வர்க்கங்களை எல்லாம் பறித்து அன்னைக்கு உணவாக கொண்டு செல்லும். லவா நீ என்ன செய்கின்றாய்? கடலை தோட்டம் இருக்கிறதல்லவா, அதில் மிருகங்கள் கையாள வண்ணம் நீ பாதுகாத்திருக்க வேண்டும். புரிகின்றதா? நான் நிச்சயம் இருக்க போகிறேன். ஏதோனும் ஆபத்து என்றால் ஒரு பொருள் சொல்லுங்கள், ஓரோடு வந்து நிற்கின்றேன். தம்பி தாத்தாயிரத்தும் ஆயிரத்தும் காலத்தும் சென்று வேட்டையாட காலத்திலே பல மிருகங்கள் இருக்கும். அதை கண்டு அஞ்சாமல் இன்னோடு எழுதாக்கிறார்கள். அந்த மிருகத்தின் பெயர் அதை நாம் வாழத்தான்
அந்த மிருகம் என்ன ஆகுது? இறந்து விட்டதல்லவா? அடுத்த கிழமை போமா? அப்படியே வாருங்கள் போ. பட்டி வாங்க அகத்தி குண்டு வரை அதோ ஒரு மிருகம் உடல் முழுவதும் புள்ளியாக கொம்புகளெல்லாம் கிளையாக துள்ளி துள்ளி வருகிறது அல்லவா? அந்த மிருகத்தின் பெயர் என்ன? சுவாமியார் தெரிவித்தார்கள், எந்த மிருகத்தை வளம் செய்தாலும் மால் என்ற மிருகத்தை வளம் செய்யக்கூடாது என்று. அதனால் கட்டுப்பாடத்தான் கட்டி நம்ம தாயிடத்தில் விளையாடலாமா? அப்படி இருக்கிறோம். போயிட்டு பாரு ஒரு நான் காலத்துக்கு வந்து தம்பி அதனால் தாயோ பசியுடன் இருப்பார்கள். அம்மா அண்ணவர்களுக்கு நான் களி வர்க்கங்கள் பறித்து கொடுத்து வருகின்றேன். வருகின்ற வரையிலே இந்த காயலை தோட்டத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். காயலை தோட்டத்தை அழித்து விடும். அதை அழிக்காமல் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பார்த்து வருகிறீர்களா? மகாராஜா ராஜாதி ராஜராய் வீராதி